நேற்றைய தினம் ரஷ்யா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல ஈரானுக்கு வேர்பா வகையான இந்த தோல்ல வச்சு அட்டாக் பண்ணுகிற ஹெலிகாப்டர்களை விமானங்களை சுட்டு வீழ்த்துகிற ஒரு வகையான ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் 500 ஆயுதங்கள் எதிர்வருகிற 3 ஆண்டுகளுக்குள்ளாக நாங்கள் ஈரானுக்கு கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏவுகணைகள் 2500 9M என்கிற வகையான ஒரு ஏவுகணைங்கிறாங்க. அது என்ன ஏவுகணை நமக்கு தெரியல. இந்த மாதிரி ஏவுகணைகள் ஒரு 2500 ஏவுகணைகளும் 3 ஆண்டுகளுக்குள்ளாக நாங்கள் ஈரானுக்கு கொடுக்க இருக்கிறோம் என்கிற ஒப்பந்தத்தை முடித்திருக்கிறார்கள். இந்த யுத்த பதட்டங்களுக்கு மத்தியில் டெய்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனா பிளஸ் ரஷ்யாவில இருந்து ஈரானுக்கு தொடர்ந்து சரக்கு விமானங்கள் வந்து கொண்டே இருக்கு. சரக்கு விமானங்கள்ல ஆயுதங்கள் தான் கொண்டு வரப்படும். ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய விமானங்கள் பிளஸ் ஹெலிகாப்டர்களை கொடுக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து கடற்படை பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். மொத்தமாக ஓரளவுக்கு ஈரானை சேஃப்கார்ட் பண்ணுகிற வேலையை தொடர்ந்து ரஷ்யாவும் சீனாவும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சண்டை ஏற்பட்டால் ஈரான் முதல்ல யாரை தாக்குவாங்க என்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அமெரிக்காவை தான் தாக்குவாங்க. அமெரிக்காவோட எந்த இலக்கை தாக்குவாங்கன்னும் போது எல்லோருமே அவதானிச்சு கொண்டிருந்தது தான் கத்தருடைய உதய் போர்ட்டை தான் அவங்க தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. 12 நாள் வாரில் உதய் போர்ட்டை தான் முதல்ல தாக்கினாங்க. ஆனால் நேற்றைய தினம் ஈரானுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் முதலாக சண்டை என்று வந்துவிட்டால் ஈரானுடைய வத்தன் ஏ எம்ரூஸ் என்கிற பத்திரிகை வெளியிடுகிற தகவல் பிரகாரம் சண்டை என்று ஆகிவிட்டால் ஈரான் முதல் தடவையாகவே தாக்குதல் நடத்தும் போது கத்தாருக்கு அட்டாக் பண்ண மாட்டாங்க. முதல் அட்டாக் ஜோர்டான் மேல தான் இருக்கும். ஏன்னா ஜோர்டானை தாண்டி தான் அவங்க இஸ்ரேலுக்கு அட்டாக் பண்ண வேண்டி இருக்கிறது. ஜோர்டான் தான் இஸ்ரேலுக்கு அடிக்கிற நேரத்தில் எல்லாமே ஏவுகணைகளை தடுக்கிறது, இந்த ட்ரோன்களை தடுக்கிறது, இந்த வேலைகளை யார் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவா ஜோர்டான் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால முதல் தாக்குதல் ஜோர்டானை நோக்கியதாகத்தான் இருக்கும். ஜோர்டான்ல அமெரிக்காவுடைய பேஸ் இருக்குது. அமெரிக்காவுடைய பேஸை இலக்கு வைத்து ஜோர்டானை தான் முதல்ல அட்டாக் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு UAE, அதற்கு பிறகுதான் கத்தார் அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லிட்டு வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தாக்குறது மட்டுமல்லாம அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய பிசினஸ் பாட்டுகள் என்று சிலதை ஈரான் அடையாளம் கண்டிருப்பதாகவும் அந்த இடங்களும் தாக்குதலுக்குள்ளாக இருக்கிறது என்கிற செய்திகளையும் ஈரானுடைய வத்தன் ஏ எம்ரூஸ் என்கிற பாரசீக மொழி பத்திரிகை, இது ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான டெய்லி பேப்பர். இது அந்த பேப்பர் அரசாங்கத்தினுடைய பல செய்திகளை வெளியிடக்கூடிய பேப்பர். அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல இந்த தகவல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே நேரத்தில்